மாணவர்களே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ்ட் அலாங் தி ஆக்சிஸ் ஆஃப் கரண்ட் கேரியிங் சர்க்குலர் காயில் அப்படிங்கிற ஹெட்டிங் வந்து நம்ம பார்க்க போகிறோம். மின்னோட்டம் பாயும் வட்ட வடிவ கம்பிச்சுருளின் அச்சின் வழியே ஏற்படும் காந்தப்புலம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பார்த்த ஹெட்டிங்கில் ஒரு ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் வழியாக கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது அதை சுற்றி ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோ அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. ஒரு நீண்ட நேரான முடிவிலா நீளம் கொண்ட ஒரு கடத்தியை சுற்றி உண்டாகக்கூடிய காந்தப்புலத்தினுடைய மதிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ வந்து கடத்தியை வந்து வட்ட வடிவிலான ஒரு கடத்தியை வந்து நம்ம எடுத்துகிட்டு அதில் அதனுடைய அச்சின் வழியே காந்தப்புலத்தினுடைய மதிப்பு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம பார்க்க போகிறோம். எப்படி கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு வட்ட வடிவிலான ஒரு காயில் வந்து இந்த இடத்துல நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம். இதனுடைய ஆரம் வந்து கேபிட்டல் ஆர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இதனுடைய மையம் வந்து ஓ அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த கடத்தியில் ஐங்கிற மின்னோட்டம் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் பாஸ் ஆகிட்டு இருக்கு இல்லையா. கடிகார சுற்றுக்கு எதிர் திசையில் வந்து மின்னோட்டம் வந்து பாஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த மையத்திலிருந்து இசட்டுங்கிற தொலைவில் இங்கே நம்ம ஒரு புள்ளியை வந்து கருதுகிறோம். அந்த புள்ளியை வந்து பி அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பிங்கிற புள்ளியில் தான் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. காந்த புலத்தினுடைய மதிப்பு எவ்வளவா இருக்கும், அதாவது மின்னோட்டம் பாயக்கூடிய வட்ட வடிவ கம்பிச்சுருள் இருக்குது. அதில் ஐங்கிற மின்னோட்டம் பாஞ்சிக்கிட்டு இருக்கு. அதனுடைய ஆரம் வந்து ஆர். அதனுடைய மையத்திலிருந்து ஜெட்டுங்கிற தொலைவில் அமைந்த ஒரு புள்ளி வந்து பி. இந்த புள்ளியில் நம்ம காந்தப்புல மதிப்பை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதுக்கு நான் என்ன கன்சிடர் பண்ணுறேன் இதை கண்டுபிடிக்கிறதுக்காக அப்படின்னா, இரண்டு சிறிய நீளக்கூறுகள் வந்து இந்த இடத்துல எடுத்துக்கிறோம் இல்லையா. ஸ்மால் எலிமெண்ட்ஸ் வந்து நம்ம இங்கே கன்சிடர் பண்ணுறோம். இது ஒரு டிஎல் அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட். அதற்கு நேர் எதிரில் இன்னொரு எலிமெண்ட் டிஎல் அப்படிங்கிற எலிமெண்ட்டை வந்து இங்கே நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம். அப்போது இது வந்து லென்த் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லலாம், இல்லை கரண்ட் எலிமெண்ட்டுன்னு சொல்லலாம். அப்போ எலிமெண்ட்டுனாவே சிறு கூறு அப்படின்னு அர்த்தம். ஒரு மிகப்பெரிய வட்ட வடிவிலான ஒரு கடத்தி மீது சிறிய கூறுகள் வந்து எதிரெதிராக அமைந்த சிறிய கூறுகள் டிஎல் அப்படின்னு நம்ம எடுத்துருவோம். இந்த டிஎல்லோட மைய புள்ளியை சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே போல் இந்த டிஎல்லோட மைய புள்ளியை டி அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இந்த சியிலேருந்து ஒரு நேர்கோடு பிங்கிற புள்ளிக்கு வரைஞ்சிங்க அப்படின்னா அதனுடைய நீளம் ஆர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ அதே போல் இந்த டியிலேருந்து இந்த பிங்கிற புள்ளிக்கு நேர்கோடு எடுத்திங்கன்னா அது என்னவா இருக்கும், ஆர் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் இல்லையா. சரி, அப்போ இதில் சிபி ஆர்னு எடுத்துக்கலாம். அதே போல் டிபி அப்படிங்கிறதும் ஆர் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குறிப்பிட்ட மின்னோட்டமானது இந்த வட்ட வடிவ கடத்தியில் பாயும் போது கண்டிப்பாக காந்தப்புலம் உருவாகும் இல்லையா. ஒரு கடத்தியின் வழியே மின்னோட்டம் பாய்ஞ்சதுன்னா கண்டிப்பாக காந்தப்புலம் உருவாகும்னு ஆர்ஸ்டரோட சோதனை மூலமாக நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இப்போ காந்தப்புலத்தினுடைய திசை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணுன்னா இதுக்கு வந்து நம்ம ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் இல்லையா. சரி, வலதுகை பெருவிரல் விதி. அதில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீட்டப்பட்ட பெருவிரல் வந்து மின்னோட்டத்தின் திசை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மடங்கிய 4 விரல்கள் காந்தப்புலத்தின் திசையை காமிக்குது அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் இல்லையா. இதான் ஒரு கடத்தி. இந்த கடத்திக்கு இணையாக வந்து இந்த நீட்டப்பட்ட பெருவிரல் வந்து இருந்தது அப்படின்னா இந்த 4 விரல்கள் வந்து காந்தப்புலத்தின் திசையை காண்பிக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. இது கரண்ட்டுனா நாடும் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதே போல் இங்கே கரண்ட் வந்து இருக்குது. இப்போ கரண்ட்டை வந்து நம்ம இப்படி எடுத்துக்கிட்டா மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் நம்ம எப்படி எடுத்துக்கலாம், மேல் நோக்கி இருக்குன்னு எடுத்துக்கலாம் இல்லையா. இது வந்து கரண்ட்டோட டைரக்ஷன். ஏன்னா ஐ வந்து இப்படி நம்ம காமிச்சிருக்கோம், மேக்னெட்டிக் ஃபீல்ட் மேல் நோக்கி இருக்குது அப்படின்னு வந்து நம்ம இந்த இடத்துல சொல்லலாம். சரி, அப்போ இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இப்படி இருக்கும் இல்லையா. இந்த சிறு கூறினால் ஏற்படக்கூடிய காந்தப்புலம் அது என்ன எடுத்துக்கலாம், டிபி வெக்டர். அதே போல் இந்த டிஎல் அப்படிங்கிற இந்த சிறு கூறால் ஏற்படக்கூடிய காந்தப்புலமும் நீங்கள் எப்படி சொல்லலாம், இப்படி இருக்குமா, டிபி வெக்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரி, இதுவும் வந்து 90 டிகிரி இருக்கக்கூடிய கோணம் இருக்கும். இங்கே உருவாகக்கூடிய கோணம் வந்து நம்ம டீட்டா அப்படின்னு வந்து நம்ம இங்கே சரி இது வந்து டீட்டா அப்படின்னு நம்ம வந்து நம்ம மார்க் பண்ணிடுறோம். இப்போ இந்த டிபி வெக்டர் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மின்னோட்ட கூறினால் உண்டாகக்கூடிய காந்தப்புலம். அதே போல் இந்த மின்னோட்ட கூறினால் உண்டாகக்கூடிய காந்தப்புலத்தினுடைய மதிப்புகள் வந்து இங்கே நம்ம காமிச்சிருக்கோம். இப்போ மொத்த காந்தப்புலத்தினுடைய மதிப்பு பிங்கிற புள்ளியில் எப்படி இருக்கும், அதுக்கு ஒரு தனியாக இங்கே நம்ம ஒரு டயக்ராம் வந்து நம்ம ட்ரா பண்ணுறோம். இப்போ இந்த பிங்கிற புள்ளி எடுத்துக்கோங்க. பிங்கிற புள்ளி
இங்கே 2 காந்தப்புலங்கள் நம்ம வரைஞ்சிருக்கோம். இது ஒரு காந்தப்புலம் டிபி, அதே போல் இது ஒரு காந்தப்புலம், இது ஒரு டிபி இல்லையா. 2 டிபி வெக்டார்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ இந்த டிபிங்கிறத வந்து 2 கூறுகளாக நம்ம பிரிக்கலாமா இல்லையா. இதில் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா திசை ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே எப்படி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா திசையை, இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் அச்சு, இது ஒய் அச்சு, இது இசட் அச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ எக்ஸ் அச்சுன்னு எடுத்திங்கன்னா இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம் ஐ கேப், ஒய் அச்சு வந்து ஜே கேப், அதே போல் ஜெட் அச்சாக இருந்ததுன்னா கே கேப் அப்படின்னு நம்ம திசையை மார்க் பண்ணுவோம் இல்லையா. சரி இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இந்த டிபிங்கிறத 2 கூறாக பிரிச்சிங்கன்னா ஒரு ரெசல்யூஷனாக வெக்டார் படி ஒரு வெக்டாரை 2 கூறுகளாக பிரிக்கலாம். இப்போ இது ஒரு கூறு, இது ஒரு கூறு, இது கிடைத்தல கூறு, இது செங்குத்து கூறு, ஹரிசாண்டல் காம்பனன்ட், வெர்டிகல் காம்பனன்ட். ஸோ ஹரிசாண்டல் காம்பனன்ட்டோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டிபி சைன் தீட்டா அப்படின்னு எழுதலாம். இந்த காம்பனன்ட் அப்போ என்னவா இருக்கும், டிபி காஸ் தீட்டாவா. ஸோ டிபி காஸ் தீட்டா. அதே போல் இந்த டிபி வெக்டாரை 2 காம்பனன்ட்ஸாக பிரிக்கலாமா, ஹரிசாண்டல் காம்பனன்ட், வெர்டிகல் காம்பனன்ட். ஹரிசாண்டல் காம்பனன்ட் மறுபடியும் என்னவா இருக்கும், டிபி சைன் தீட்டா. அதே போல் இந்த வெர்டிகல் காம்பனன்ட் என்ன எழுதலாம், டிபி காஸ் தீட்டா அப்படின்னு எழுதலாம். இப்போ இங்கே பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும் இந்த டிபி சைன் தீட்டாவும் இந்த டிபி சைன் தீட்டாவும் ஈக்குவல் இன் மேக்னிடியூட் பட் ஆக்டிங் ஆப்போசிட் இன் டைரக்ஷன்ஸ். இப்போ இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போது ரிசல்டன் வெக்டாரை ப்ரொடியூஸ் பண்ணுற இடத்துல இந்த ரெண்டுமே இருக்காது. இந்த டிபி காஸ்டிட்டாஸ் தான் ஒரே டைரக்ஷனில் இருக்குது. அப்போ இந்த டிபி வெக்டாரோட டைரக்ஷன், இதோட வேல்யூ தான் நெட் ரிசல்டன்ட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டை டிசைட் பண்ணுறதுல இருக்கும். இப்போ இதோட டைரக்ஷன் நீங்கள் என்னன்னு சொல்லலாம், இங்கே நம்ம Z இப்படி தான் எடுத்துருக்கோம். அப்போ இது வந்து கே கேப் இல்லையா, கே கேப் தான் இதோட டைரக்ஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அது வந்து யூனிட் வெக்டார், அதோட வேல்யூ வந்து மேக்னிடியூட் வந்து 1, பட் it will be indicating the direction of net magnetic field created by the circular current carrying coil. Okay, so இப்போ இந்த ரிசல்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரி, இதில் உங்களுக்கு பயோட்-சாவர்ட் லாவை யூஸ் பண்ணி ஆல்ரெடி மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஈக்குவேஷன் தெரியும் இல்லையா. அப்போ முதல்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் P டியூ டு லென்த் எலிமெண்ட் இல்லையா, சிறு மின்னோட்ட கூறினால் உருவாகக்கூடிய காந்தப்புலத்தினுடைய மதிப்பு என்ன, வெறும் இந்த டிஎல்ங்கிற அந்த சிறு கூறினால் ஏற்படக்கூடிய காந்தப்புலம் என்ன அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி சமன்பாடு என்ன தெரியும், டிபி வெக்டார் ஈக்குவல் டு மியூ நாட் பை 4 இன்டூ ஐ டிஎல் வெக்டார் கிராஸ் ஆர் கேப் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். இது வெக்டார் வடிவத்தில் நம்ம எழுதியிருக்கோம். ஏன்னா இங்கே டிபி வெக்டார்னு போட்டதுனால இங்கே டைரக்ஷன் இண்டிகேட்டர் ஒருத்தர் வரணும், அது ஆர் கேப்னு போட்டோம், அது யூனிட் வெக்டார். இட் இண்டிகேட்ஸ் தி டைரக்ஷன் ஆஃப் the magnetic field created by the small current element. Okay, so அப்போ நீங்கள் எழுதியிருக்கிறத வெக்டார் ஃபார்ம்ல இருந்து ஸ்கேலாருக்கு கன்வெர்ட் பண்ணுங்க. ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம், dB ஈக்குவல் டு மியூ நாட் பை 4 இன்டூ ஐ டிஎல் சைன் தீட்டா டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறத நம்ம ஈக்குவேஷன் எழுதலாம். இதில் டீட்டாவோட வேல்யூ என்னவா இருக்குன்னு பாருங்கள். இங்கே நம்ம டீட்டா மார்க் பண்ணியிருக்கோம். டீட்டாங்கிறது எதுக்கு இடையில வந்து ஃபார்ம் ஆகிறத நம்ம சொல்கிறோம், டிஎல்ங்கிற அந்த கரண்ட் எலிமெண்ட்டுக்கும் அண்ட் ஆருங்கிற அந்த ஆர் கேப் அப்படிங்கிற அந்த டிஸ்டன்ஸுக்கும் இடையில ஃபார்ம் ஆகிறதா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டீட்டா அப்படிங்கிறத நம்ம மார்க் பண்ணுறோம். இப்போ சப்போஸ் இங்கே பார்த்தா டீட்டா 90 தெரியல, பட் இது இன்ஃபைனைட் லென்த்துக்கு நம்ம போக ஆரம்பிக்கும் போது இந்த வேல்யூ வந்து உங்களுக்கு என்ன ஆக ஆரம்பிச்சிருவோம், டீட்டா இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஒரு சர்டன் வேல்யூவில் வந்து டீட்டா வந்து என்னவாயிரும் 90 டிகிரியாக மாறிடும். ஸோ அப்போது டீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா sin 90 டிகிரியோட வேல்யூ என்னவா இருக்கும், that is equal to 1. இப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன எழுதலாம், dB equal to mu naught by 4 into I dl by r square அப்படின்னு எழுதலாம் இல்லையா. இது வந்து மேக்னிடியூட் ஆஃப் dB, இங்கே நம்ம dBன்னு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதோட மேக்னிடியூட். இது ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்றத நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நெட் மேக்னெட்டிக் ஃபீல்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதோட வேல்யூ வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பி வெக்டார் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதோட வேல்யூ வந்து இன்டெக்ரல் ஆஃப் டிபி வெக்டார் அப்படின்னு சொல்லலாமா. ஸ்மால் கரண்ட் எலிமெண்ட்டால் ஃபார்ம் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் டிபி வெக்டார், அதுக்கு இன்டெக்ரல் எடுத்திங்கன்னா யூ கேன் கெட் தி டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ்டு பை தி கரண்ட் கேரிங் சர்க்குலர் காயில் கிடச்சிங்க உங்களுக்கு. சரி, அப்போ இதை என்னென்னு சப்ஸ்டியூஷன் பண்ணால் தட் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப்
இதில் டிபி வெக்டார் அப்படிங்கிறது நமக்கு என்னன்னு இருக்கு, டிபி காஸ் தீட்டா அப்படின்னு வந்து நமக்கு கிடைச்சிருக்கு இல்லையா, நெட் ரிசல்டன்ட். அப்போ இந்த டிபி வெக்டார் போல என்ன போடலாம், டிபி காஸ் தீட்டா, இதோட டைரக்ஷன் என்ன, கே கேப். அப்போ டிபி காஸ் தீட்டா கே கேப் அப்படின்னு எழுதலாம். நீங்கள் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த டேர்ம் தான். ஏன்னா நம்ம டிபி வெக்டார் அப்படிங்கிறத வந்து இந்த ரிசல்டண்ட்டை வச்சு தான் நம்ம சொல்ல போகிறோம். இந்த ரிசல்டன்ட் வந்து டிபி காஸ் தீட்டா, இது ரெண்டுமே ஒரே டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகிட்டு இருக்குங்கிறனால, இது மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறனால நம்ம டிபி காஸ் தீட்டா கே கேப் அப்படின்னு போட்டோம். சரி, இதுக்கப்புறம்லாம் ஃபுல்லாக மேத்தமெட்டிக்கல் டெரிவேஷன்ஸ் தான். இப்போ சப்ஸ்டியூஷன் கொடுங்க, டிபி வேல்யூ உங்களுக்கு தெரியும், சப்ஸ்டியூஷன் கொடுத்துருங்க. ஈக்குவேஷன் என்ன ஆயிரும், ஸோ பி வெக்டார் ஈக்குவல் டு மியூ நாட் பை, சாரி இன்டெக்ரல் இருக்கா, ஸோ அப்போ இன்டெக்ரல் ஆஃப் மியூ நாட் பை 4 பை இன்டூ டிபியோட வேல்யூ இங்கேருந்து நம்ம போட்டிருக்கோம் ஈக்குவேஷன் 1லேருந்து, ஐ டிஎல் பை ஆர் ஸ்கொயர் காஸ் தீட்டா இருக்குது. ஸோ காஸ் தீட்டா கே கேப் அப்படின்னு எழுதலாம். இதில் கான்ஸ்டன்ஸ் எல்லாம் வெளியே எடுத்துருங்க, டிஎல் மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாத்தையுமே நீங்கள் வெளியே கொண்டு வந்துடலாம். இப்போ ஈக்குவேஷன் எப்படி மாறிடும், தட் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் பை 4 பை ஐ பை ஆர் ஸ்கொயர், காஸ் தீட்டா கூட வெளியே எடுத்துருங்க. ஸோ காஸ் தீட்டா கே கேப் இன்டெக்ரல் ஆஃப் டிஎல் அப்படின்னு எழுதலாம். டிஎல்ங்கிறது வந்து கரண்ட் எலிமெண்ட், ஒரு பெரிய காயில் மேலே இருக்க ஒரு சின்ன பார்ட். அப்போ இன்டெக்ரல் ஆஃப் டிஎல்னு போட்டிங்கன்னா யூ கேன் கெட் தி கம்ப்ளீட் சர்க்குலர் காயில். அப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் காயில் வந்து உங்களுக்கு கிடச்சிடும். இன்டெக்ரல் ஆஃப் டிஎல் போட்டிங்கன்னா சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் காயில் வந்து கிடச்சிடும். இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம், மியூ நாட் பை 4 பை இன்டூ ஐ பை ஆர் ஸ்கொயர் காஸ் தீட்டா கே கேப் இன்டூ 2 பை ஆர் அப்படின்னு வந்து நீங்கள் எழுதலாம் இல்லையா. இதோட ரேடியஸ் ஆருங்கிறனால 2 பை ஆர் அப்படின்னு வந்து நம்ம எடுத்துட்டோம். ஓகே, ஸோ இதில் சப்ஸ்டியூஷன்ஸ் நம்ம சிலது கொடுக்கலாம். இந்த ஸ்மால் ஆர்னு இருக்கு இல்லையா, ஆர் வந்து இங்கே இருக்குது. இப்போ இந்த ட்ரையாங்கிள் இருந்து ஆர் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாமா. ட்ரையாங்கிள் இது ஓடிபி, ஓடிபி. ஸோ ட்ரையாங்கிள் ஓடிபி, அதில் நமக்கு என்ன வேணும், ஆர் வேல்யூ வேணும். இதில் பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆயிரும், இதுதான பெரிய சைடு. இப்போ என்ன எடுத்துக்கலாம், ஆர் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். ஏன்னா அதர் 2 சைட்ஸ் இது கேபிட்டல் ஆர் ஜெட், இதுதான் இருக்கிறதுல பெரிய சைடு. அப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் எழுதலாம். அப்போ ஸ்மால் ஆர் ஈக்குவல் டு என்னன்னு வந்துடும், ஹோல் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர்னு எழுதலாம். இப்போ இந்த ஆரோட வேல்யூ உங்களுக்கு கிடச்சிருச்சு. அதே போல் காஸ் தீட்டா கூட கண்டுபிடிச்சிக்கலாமா. இது ஈக்குவேஷன் 2 வேணால் வச்சுக்கலாம், ஏன்னா கடைசியில் சப்ஸ்டியூஷனில் நம்ம இதை கொண்டு வந்துக்கலாம். அப்போது காஸ் தீட்டா கண்டுபிடிங்க. காஸ் தீட்டா ஈக்குவல் டு, அதே ட்ரையாங்கிள் தான் எடுக்கிறீங்க. ட்ரையாங்கிள் இது தீட்டா இங்கே தான் இருக்கு, ஓடிபி சேம் ட்ரையாங்கிள். ஸோ ஃப்ரம் ட்ரையாங்கிள் ஓடிபி காஸ் தீட்டா ஈக்குவல் டு, காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஜெனரல் ஈக்குவேஷன் என்ன எழுதுவீங்க, அட்ஜசன்ட் சைட் இல்லையா, அட்ஜசன்ட் சைட் டிவைடட் பை ஹைப்போட்டெனியஸ் அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். இதில் அட்ஜசன்ட் எது, ஆர் தான் அட்ஜசன்ட் இல்லை, தீட்டா இங்கே இருக்குது, தீட்டாவோட அட்ஜசன்ட் இது, இது ஆப்போசிட், இது ஹைப்போ. ஸோ அப்போது அட்ஜசன்ட் சைட் வந்து கேபிட்டல் ஆர். ஸோ கேபிட்டல் ஆர் டிவைடட் பை ஹைப்போட்டெனியஸ் என்ன, ஸ்மால் ஆர் டிவைடட் பை ஸ்மால் ஆர். ஸோ காஸ் தீட்டா ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர் டிவைடட் பை ஸ்மால் ஆர்னா நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம், ஹோல் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர். ஸோ ஹோல் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். ஸோ we got the cos theta value. At the same time here we have small r value also. ஸோ அப்போ இந்த ஆரையும் காஸ் தீட்டாவையும் ஈக்குவேஷன் 2ல சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் ஆர் அண்ட் காஸ் தீட்டா இன் ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ இதில் சப்ஸ்டியூஷன் பண்ண ஈக்குவேஷன் எப்படி மாறிடும், பி வெக்டார் ஈக்குவல் டு மியூ நாட் பை 4 பை இன்டூ ஐ, இந்த ஆர் ஸ்கொயர்டுன்னு இருக்குது, ஆர் ஸ்கொயர்டு பதில் என்ன கொடுத்துடலாம், கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர்னு கொடுத்துடலாம், டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் காஸ் தீட்டான்னு இருக்குது. காஸ் தீட்டாவோட வேல்யூ நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், அது என்னது, கேபிட்டல் ஆர் டிவைடட் பை ஹோல் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர். அண்ட் அடுத்தது கே கேப் இருக்குது, 2 பை ஆர் இருக்குது இல்லையா. சரி, 2 பை ஆர், 2 பை ஆர் இன்ட்டு கே கேப். கே கேப் இங்கே எழுதிடுறா, இடம் இல்லை. சரி, இப்போ எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியும், பை அண்ட் பை கேன்சல் பண்ணலாம். இல்லை 2ம் 4ம் கேன்சல் ஆனால் இங்கே 2 வந்துடும். அப்போ ஈக்குவேஷன் என்ன, பி வெக்டர் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ பை, இங்கே என்ன இருக்குது, 2 இருக்குது. இப்போ இங்கே பாருங்கள், ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் இருக்குது, இங்கே ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் இருக்குது.
இப்போ எக்ஸ் பவர் இது வந்து 1ன்னு வச்சுக்கோங்க, இது வந்து எக்ஸ் பவர் 1/2. ஆன்சர் என்ன ஆகும்? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பவர்ஸ் வில் கெட்டிங் ஆடடா. 1 + 1/2 என்ன? 3/2. அப்போ r² + z² எழுதிட்டு ஹோல் பவர் 3/2 போட்டலாமா? ஏன்னா இது வந்து r² + z² பவர் 1, இது r² + z² பவர் 1/2. இப்போ இது ரெண்டுக்கு பதிலாக எக்ஸ் பவர் 3/2 மாதிரி r² + z² பவர் 3/2 கூட போட்டுருலாம். சரி, அப்போ அந்த ஸ்டெப்பிங் எழுதிக்கோங்க. ஈக்குவேஷன் என்னவா மாறிடும்? b வெக்டார் ஈக்குவல் டு μ0/2 i எழுதிட்டீங்க, r எழுதிட்டீங்க, டிவைடட் பை இது ரெண்டுக்கு பதிலாக என்ன எழுதுறீங்க? r² + z² பவர் 3/2 அப்படின்னு எழுதிடுறீங்க. அதே போல் இங்கே ஒரு r இருக்குது, இங்கே ஒரு r இருக்குது. அப்போ என்னென்ன ஆயிரும்? r² அப்படின்னு வந்து மாறிடும் இல்லையா? μ0 i r² ஹோல் டிவைடட் பை 2 × r² + z² பவர் 3/2. இதோட டைரக்ஷன் என்ன? k கேப் அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறதா மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ்டு பை தி சர்க்குலர் காயில் இல்லையா? சரி, ஸோ இது வந்து ஆல்வேஸ் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பப்ளிக் எக்ஸாமில் வந்து உங்களுக்கு கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்க்குலர் காயிலோ இல்லை வந்து ஸ்ட்ரெயிட் கண்டக்டரோ, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஒரு கொஸ்டின் இல்லையா? கரண்ட் கேரிங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ அந்த கொஸ்டினும் 5 மார்க்கில் வந்து அடிக்கடி ரிப்பீட் பண்ணுறாங்க. ஸோ ஹைலி ரிப்பீட்டட் கொஸ்டினில் இதுவும் ஒன் ஆஃப் த கொஸ்டின் பப்ளிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ கண்டிப்பாக நீங்கள் படிக்க வேண்டிய கொஸ்டின் முழுக்க டெரிவேஷனாக தான் இருக்குது. ஸோ ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும். கொஸ்டின் கஷ்டமானதெல்லாம் இல்லை. தேங்க்யூ.